இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது plinth rebar add பண்ணுறது reinforcement அதை எப்படி செய்கிறன்றதை இப்போ பார்ப்போம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து செக்ஷன் வியூவில் வச்சுக்கொள்ளணும். 3D வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா இதுதான் plinth view. இதுக்குரிய reinforcement எப்படி add பண்ணுறேன்னு பார்ப்போம். மெயின் பார் ப்ளஸ் ஸ்டிரப்ஸ் அல்லது லிங்க்ஸ் அதை add பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் plan 1 போங்க. பேத்துட்டு ஆல்ரெடி இங்கே நான் செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்காக இதை கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். ஓகே, இந்த செக்ஷன் வியூவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் plinth view அந்த க்ராஸ் செக்ஷன் வழங்கும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா இதில் ஸ்டிரப் செட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ரக்சர் போங்க. ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னு சொன்னால் ரீபார்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீபார் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இதில் வந்து மேனிஷேப் ரீபார் இருக்கும். அதில் நீங்கள் லிங்க்ஸுக்குரிய சேப் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது MT1. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ரீபாரை சைஸ் கேட்கும். ரீபார் சைஸ் வந்து 13 mm. 13 mm ஒன்று இல்லை, அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. 12 mm எடிட் போயிட்டு டூப்ளிகேட் போயிட்டு 12 mm. ஓகே, 12 mm ஆல்ரெடி இங்கே நேம் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணுறேன். 12 mm சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது வந்து இதில் வந்து எட் பண்ணுறது. க்ராஸ் செக்ஷனில் லிங்க்ஸ் எட் பண்ணுறோம். எட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை வச்சு கிளிக் பண்ண. ஓகே, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இதை 3D வியூவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லிங்க்ஸ் விளங்கும். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செய்ய வேண்டியது ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் செலக்ட் ஆகிருக்கு. இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். இது லிங்க்ஸையும் அது 2 ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரணும். இதில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமில் டிக் எடுத்துட்டு அப்ளை. ஓகே, நவ் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா இது வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 3D வியூவில் எங்கள்ட வார் வழங்கணும்னு சொன்னால் அதுக்கும் வச்சுட்டு ஸ்ட்ரக்சரல் பிளான் 1 2ல் வழங்கணும்னு சொன்னால் அதையும் வச்சுட்டு ஓகே பண்ணிங்கன்னா இப்போ நவ் ஓகே கிளியர். இது வந்து நம்மளுக்கு இதில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வார அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ரீபார் செட். இது சிங்கிளில் தான் இருக்குது. சிங்கிளில் போய்ட்டு மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நவ் ஓகே, அடுத்தது இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸினை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் 150 கொடுக்குறேன். நவ் ஓகே, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது மெயின் ரீபார் எட் பண்ணணும். அதுக்கு போக வேண்டியது ஸ்ட்ரக்சரல் பிளான் போனீங்கன்னு சொன்னால் இதான் நம்முடைய இந்த செக்ஷன். அதே செக்ஷனுக்கு போயிட்டு இந்த ஹொரிசாண்டல் ஹொரிசாண்டல் டிரெக்ஷனில் ரீபார் எட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரீபார் போயிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஷேப் எடுக்கணும். ஷேப் எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேவை இந்த M0 ஷேப். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு 16 mm பார் தேவை, அல்லது நான் இதில் 16 mm கொடுக்குறேன்னா ஓகே. இவங்க வச்சு பார்த்தீங்கன்னா இதில் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொன்னீங்கன்னா இங்கே போய்த்து ஒர்க் பிளானில் போய்த்து இதில் நீங்கள் அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். கரண்ட் ஒர்க் பிளான் நியர் கவர் ரெஃபரன்ஸ் ஃபார் கவர் ரெஃபரன்ஸ். ஓகே, இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் செய்ய பிளேஸ்மெண்ட் parallel to work plan, parallel to cover, perpendicular cover. perpendicular cover தான் செட் ஆகும். இதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு பிளேஸ் பண்ணுறோன்னா எங்கேயோ டொப்லேயோ பட்டம்லேயோ வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்து செய்ய வேண்டிய இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வரும் சிங்கிளா மேக்ஸிமம் ஸ்பேஸ் அண்டு அல்லது ஃபிக்ஸிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 3 நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கே போய்ட்டு ரீபார் செட்டினுக்கு போய்ட்டு நம்பர்ஸ் மாற்றிக்கொள்ளலாம். 4 நம்பர்ஸ் தேவைண்டா 4 கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நான் ஓகே. இதை வந்து நீங்கள் மிரர் பண்ணி மேலே எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது
மிரர் ஆப்ஷன் போயிட்டு மிரர் பண்ணிங்கன்னா நான் சாரி இதை காப்பி எடுத்துட்டு மிரர் போங்க மிரர் போயிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு நான் ஓகே இதில் வந்து எனக்கு வந்து 16 mm டாப் பாட்டம் 3 numbers பாட்டமில் வந்து 4 numbers டாப்பில் வந்து எனக்கு 3 numbers தேவைன்னு சொன்னால் செட் ரீபார் வைத்து நீங்கள் வந்து 3 numbers கொடுத்தீங்கன்னா நான் ஓகே இப்போ நீங்கள் 3D வியூவில் பாருங்க ஓகே இதனை ஃபுல்லாக கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ரீபாரை அந்த விசிபிள் ஆகிறதுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமை கட் பண்ணிட்டு அப்ளை ஓகே நவ் வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் எங்க ப்ராப்பர்ட்டிஸ் பார் வந்து வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்தீங்கன்னு சொன்னால் இது நம்மளுக்கு 3Dயில் வழங்கணும் L1 L2 வழங்கணும் அப்ளை பண்ணிங்கன்னா நவ் ஓகே அதற்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த பார் ஷேப்பை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார் வந்து எல் ஷேப்பில் வளைஞ்சி வரணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எடிட் ஆப்ஷன் போங்க எடிட் ஸ்கெட்ச் போனீங்கன்னு சொன்னால் ரீபாரை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம் லைன் போயிட்டு நவ் எல் ஷேப் ஒரு 300 mm ஓகே நவ் ஃபினிஷ்ட் நெக்ஸ்ட் இதுவும் ஒரு 300 mm ஓகே நவ் 3D வியூ போங்க போயிட்டு 3D வியூலாம் எடிட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுங்க நவ் கம்ப்ளீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும் அடுத்து நீங்கள் அந்த டொப் வார இது பண்ணணும்னு சொன்னால் அதை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கு போக தேவையில்லை டீட்டெயில் போனீங்கன்னு சொன்னால் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மிரர் எடுங்க டாப்பில் வரும் இதுக்கு நம்மளுக்கு நம்பர்ஸ் 3 numbers தேவை நவ் கிளிக் செட் ரீபார் செட் போயிட்டு 3 numbers இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன 3D வியூவில் இது ஓகே மேலே டாப்பில் 3யும் பாட்டமில் வந்து 4 numbers கிரியேட் ஆகிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு இதில் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா எப்போவுமே பீம்ல டிவைடட் 3 ஸ்பேஸ்ன்னு சொல்றது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பீமை 3 பிரிச்சிங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து லிங்க்ஸ் வந்து லிங்க்ஸ் ஸ்பேசிங் வந்து குறைவாகும் சென்டர்ல வந்து லிங்க் ஸ்பேசிங் வந்து தூரமாகவும் வரும் அதையும் நீங்க செட் பண்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த பீம்ல வந்து ஸ்பேஸை வந்து ஈக்குவலாக 3 பிரிச்சிருக்கேன் டிவைட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் துண்டுக்குள்ள வந்து ஸ்பேசிங் லிங்க் ஸ்பேசிங் வந்து ஸ்டிரப்ஸ் வந்து 100 mm இந்த செகண்டுக்குள்ள வந்து 150யும் இங்கே வந்து 100 mm எப்படி கொடுக்குறோன்னு பார்ப்போம் இது வந்து செய்யறதுல நீங்கள் ட்ராக் பண்ணிங்க சரி இவ்விடத்தை வச்சுட்டு நான் ஓகே இந்த டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வந்து இப்போ தேவை செட் ரீபார் போனீங்கன்னா ஃபிக்ஸிட் நம்பர் நம்மளுக்கு தேவை ஓகே ஃபிக்ஸிட் இல்லை மேக்ஸிமம் ஸ்பேஸ் போடுவோம் போட்டு தேவை 100 நவ் ஓகே இந்த ஸ்பேசிங் நவ் கிளியர் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிடுவோம் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இதை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு செலெக்ஷன் இது காப்பி பண்ணிட்டு இது ஓகே நவ் இதுவும் வந்து 100 ஸ்பேஸ் ஓகே அந்த சென்டர் வந்து நம்மளுக்கு தேவை காப்பி செலெக்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் காப்பி நவ் ஓகே
இந்த ஸ்பேஸிங் நம்மளுக்கு தேவை வந்து ரீசெட் பாருக்கு போயிட்டு மேக்ஸிமம் ஸ்பேஸில் 150. நவ் ஓகே, இதுதான் வந்து அந்த டம் ரூல்ஸ் படி ஒரு பீம் 3 டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொலத்துக்குள்ள அந்த துண்டு வந்து ஸ்பேஸிங் குறைவாகவும் அடுத்த கொலம் ஸ்பேஸிங் குறைவாகவும் சென்டரில் வந்து ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் கூடவும் வரும். அந்த செட்டப்பில் தான் அந்த ட்ராயினை வரைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவ் ஓகே கிளியர். இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து வேறு வேறு கலர் எப்படி எட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரீபாருக்கு நான் ரெட் கலர் எட் பண்ணுறேன்டா இது ஸ்பேஸிங் வந்து 100 mm சொன்னால் அடுத்த சைடும் அதே ரெட் கலர். அதுக்கு போயிட்டு நீங்கள் எடிட் டைப் போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்து இதில் நீங்கள் டிக் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும் லின்ஸ் R6 or R10 any type T10 ஐடென்டிஃபை. ஓகே now ஓகே ஓகே. இப்போ வந்து செய்ய வேண்டியது இது. ஓகே இங்கே இருக்கு. நம்மளுக்கு இந்த லிங்க்ஸையும் வரணும், அதே சைஸ் அதே நேம் ரெட் கலர். இந்த சென்டர் வந்து டிஃபரன்ஸ் டைப். அதை நீங்கள் எடிட் ஆப்ஷன் போயிட்டு டூப்ளிகேட் போயிட்டு ரீநேம் கொடுங்க. லிங்க்ஸ் 12 mm any type green color. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இது கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டீரியல்ஸ் போயிட்டு மெட்டீரியல்ஸ் போங்க, மேனேஜ் ஆப்ஷன் போயிட்டு மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கலர் தேவை. அதுக்கு நியூ எடுங்க, நியூ கிரியேட். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் 12 mm ரெட் கொடுத்துட்டு ஒன்று எடுத்து அதில் வந்து நம்ம கலரை சேஞ்ச் பண்ணணும். இங்கே போயிட்டு ரெட் கலர் அங்கே போயிட்டும் கொடுக்கலாம், இவ்வளத்தில் வச்சும் கொடுக்கலாம். பெயிண்ட் போனீங்கன்னு சொன்னால் பெயிண்ட் ஆப்ஷன் ரெட் கலர். எக்ஸாம்பிளுக்காக இது வந்து நம்மளுக்கு ட்ரெண்டரிங்லேயே வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கிராஃபிக்ஸ் போயிட்டு யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் அப்ளை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவை இன்னொரு கலர். அது கிரியேட் பண்ணிவிட்டு இதில் நான் காப்பி எடுக்கிறேன். டூப்ளிகேட் மெட்டீரியல்ஸ். இது வந்து நம்மளுக்கு தேவை 12 mm க்ரீனா. ஓகே நான் இதில் போயிட்டு நீங்கள் appearance போயிட்டு இங்கே க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கலர் பெயிண்ட் க்ரீன். நவ் அப்ளை. ஓகே. இப்போ நீங்கள் இந்த துண்டு போயிட்டு நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணணும். எடிட் ஆப்ஷன் போயிட்டு மெட்டீரியல்ஸ் பை கேட்டகரியில் இருக்குது. இது வந்து ரெட் கலர் தானே. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ரெட். நவ் ஓகே அப்ளை. ஓகே ஓகே ரெட் கலர். அடுத்து இந்த கலர் வந்து நம்மளுக்கு க்ரீன்டா எடிட் ஆப்ஷன் போயிட்டு மெட்டீரியல்ஸ் க்ரீன் கலர் அப்ளை. ஓகே. மற்றது இதுக்கு நம்ம பயன்படுத்தினவா 12 mm ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பயன்படுத்திக்கிறது. சைஸ் வந்து லோட் கால்குலேஷனை பொறுத்து சைஸ் மாறுபடும். அடுத்தது நான் இங்கே வந்து கொடுத்துருக்கிற இந்த பிளின்த்ங்கிற இந்த பொட்டம் நெட் வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து 16 mm கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் 25 mm எக்ஸாம்பிளுக்காக. அதுக்கு வந்து ரெட் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தது 25 mm மெட்டீரியல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதில் பற்றியில் டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் மெட்டீரியல்ஸ். ஓகே. நான் இது வந்து
25 mm blue கலர் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் ப்ளூவை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நவ் பெயிண்டிங். ஓகே, அப்ளை. ஓகே, நான் ஓகே. இதுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு மெயின் பாரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் போயிட்டு மெட்டீரியல்ஸ் போனீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ளூ கலர். நவ் அப்ளை. ஓகே, now blue color it. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இதில் டாப் நெட் T1 இந்த டாப் நெட் பீம்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கலர் கொடுக்கணும்னுச்சா மெட்டீரியல்ஸ் போயிட்டு இங்கே டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் மெட்டீரியல் ஆசை இதுக்கு வந்து ஒரு 16 mm 16ல் 20 mm கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 20 mm. இது வந்து எனி டைப் கலர் எல்லோ கலர் கொடுத்தேன்னு சொன்னால் இதில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அப்ளை. ஓகே, இதை வந்து நீங்கள் 25 mm 20 mm சேஞ்ச் பண்ணுங்க. இதில் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டுன்னா 16 mm மெட்டீரியல்ஸ். ஓகே, டூப்ளிகேட். இது வந்து 20 mm. ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் டயமீட்டர் 20 mm டயமீட்டர். ஓகே, 20 mm சேஞ்ச் வந்து அப்ளை. ஓகே, இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எடிட் டைப் போனீங்கன்னு சொன்னால் பை கேட்டகரி போய்ட்டு 20 mm அப்ளை. ஓகே, நான் கிளியர். இதை வந்து சைட்டுக்கு ட்ராவிங் கொடுக்கும்போது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதாலும் ட்ராயிங்கை பார்த்துக்கொள்ளலாம். ஒரு plinth வியூமுக்கு இப்படி தான் வந்து மெயின் பார் மற்றது லிங்க்ஸ் எட் பண்ணுறதுன்றதை கம்ப்ளீட்டாக முழுமையாக பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசனில் சந்திப்போம்.